அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். இயேசு இன்றைக்கும் உங்களை ஜனங்கள் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் அநேகர் இயேசுவை நேசிப்பதில்லை. இயேசுவை சொல்லுகிறவர்களை வெறுத்து தள்ளுகிறார்கள். சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்கள். சில போதகர்களை மத விரோதிகளாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு அநேகருக்கு இயேசு என்று சொன்னாலே பயங்கரமான கோபங்கள் வந்துவிடும். அது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய உபதேசத்தை பலர் புறக்கணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அநேகர் விரோதம் கொண்டு பொறாமை கொண்டதை பார்க்கிறோம். அதனாலதான் இயேசுவை சிலுவையிலே அறையொப்பு கொடுத்தார்கள். சத்துருக்கள் சிலுவையில இயேசுவை அறைந்தார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவது என்பது ஒரு பயங்கர குற்றவாளி அடைகிற ஒரு தண்டனையாய் பார்க்கிறோம். அதைத்தான் அந்த நாட்களில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மரிக்கிற போது அது சாபத்தின் ஒரு தண்டனையாகவே காணப்பட்டது. ஆனால் இயேசு சிலுவையில மரித்ததின் மூலம்தான் மனித வாழ்க்கைக்கு ஒரு மீட்பின் விடுதலையின் வழி உண்டானது. அன்றைக்கு சிலுவை ஒரு கொலை கருவியாக தண்டனையாகவே இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு அந்த சிலுவையில் மரித்தாரோ அந்த நாள் முதல் கொண்டு சிலுவை ஒரு புனித சின்னமாக மாற்றப்பட்டது. சிலுவை இன்றைக்கு அநேகர் ஒரு அடையாள சின்னமாக ஸ்டைலாக போட்டுக் கொள்கிறார்கள். எப்படி சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது, அங்கே பாவம் பரிசுத்தமாய் மாறுகிறதோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையில சிலுவையின் மீட்பை இயேசு சிலுவை கூடாக கொண்டு வந்தார். சிலுவையில இயேசு மரிக்கவில்லை என்றால் மனுக்குலத்துக்கு மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்காவிட்டால் சாபங்கள் தொலைந்து போயிருக்காது. இயேசு சிலுவையில மரிக்காவிட்டால் நாம் நம்முடைய பாவத்திலேயும் வியாதியிலும் மரித்திருக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த நாட்களில் சிலுவையில இயேசு மரித்த போதும் அவரை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அநேகர் நம்பவில்லை. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது அங்கே தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்கிறார், அதை விசுவாசிக்கிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையை நீங்கள் விசுவாசிப்பினால் அது உங்களுக்கு மீட்பை கொடுக்கிறது, அது ரட்சிப்பை கொண்டு வருகிறதாயிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு ஊடாக உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. சிலுவையின் அடிக்கு ஓடி வாருங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் அந்த சிலுவையின் மரணத்துக்கூடாக இயேசு சுமந்து தீர்த்தார். உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். ஆகவே அதை நீங்கள் விசுவாசித்தால் இயேசு உங்களுக்கும் ரட்சிப்பை தருவார். அதுவே உங்களுக்கு தேவ பலனாயிருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, உம்மை யார் யாரு விசுவாசிக்கிறார்களோ, இந்த சிலுவையின் அடியிலும் ஓடி வருகிறார்களோ, சிலுவையில சாபங்களையும் பாவங்களையும் சுமந்த உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஒரு ரட்சிப்பு வரட்டும். ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலமாய் மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, சிலுவையை நோக்கி பாருங்க, உங்களுக்கு மீட்பின் விடுதலை உண்டு. God bless you.